ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சேரன் இருக்காரு. நம்ம சேரனுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம சேரனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணாங்களே, அவங்களோட ஆஃபீஸ்க்கு அவங்களை கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்க டைமில் கூட ஏன்ப்பா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீனாவால் பிரச்சனை, மீனா குடும்பத்தால் பிரச்சனை, ஆக மொத்தத்தில் நீங்கள் தாண்டி எனக்கு பிரச்சனை அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏன்டி உன்னை பத்தான் கையில் கிடச்சா செத்தான் அந்த ரேஞ்சுக்கு சிக்கல் சோப்பதியை பார்த்து முறைக்க தோணுதுங்க. பாவம் நம்ம சேரன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குட் நியூஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் எதுக்கடி நோய் டார்ச்சர் பண்ணுறேன், ஏன் அத்தான் நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கலை, ஏமா இன்டர்வியூவில் இருந்த பக்கம் ஃபோன் பண்ணால் எடுக்கணுமாம்மா, ஏமா நீ இப்படி அலும்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை ஊட்டி விட்டாங்க. ஸ்வீட்டு கொண்டாடு கண்ணாலாட்டு தின்ன ஆசையா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் சக்தியும் நம்ம தேனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக பேசினா தான் பொறுக்காதே, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, என்னெல்லாம் என் புருஷன் என்ன போட்டு அடிப்பார், இப்போலாம் அடிக்க மாட்டேங்கிறான்னு தென்னரசை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. இப்போலாம் அடிக்கவே மாட்டார், ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறது சக்தியாச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அந்த டைம் பார்த்து சினம் கொண்ட சிங்கமாக சீறிக்கிட்டு வர்றது யாருன்னு பார்க்குறீங்களா? யாரும் இல்லைங்க, அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, ஊசி பட்டாசு தாங்க. வந்துட்டு என்னடி இங்கே நிற்கிறீங்க, அதான் மருமகளும் பேசிக்கிட்டா மாமியாருக்கு வயிறு எரியுமே அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போய் வேலை செய்யுங்கடின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரியே சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க போய் வேலை செய்ய போக அப்படியே பெருமைப்பட்டுக்கிறாங்களாமா. எலெக்ஷன் வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்கடா, கட்சி வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், வேலைன்ட்ட பொறுப்பை கொடுக்க இவர் இன்னொரு வேலையை பார்க்குறாரு தென்னரசு. என்னன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நாளைய ப்ரொமோஷனில் போட்டு காமிச்சாங்களே, ரேஷன் அரிசியை போய் இவர் கடத்துறாங்க, வச்சு செய்ய போகிறாங்க. இதுக்கப்புறம் ஏன்டா இப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, ஒருத்தர் அப்படி இருந்தால் ஒருத்தர் இப்படி தான் இருப்பாங்க, வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.